இன்ன வரைக்கும் எத்தனை பேருக்கு ஸ்கூல் லைஃப் வந்து கூடயே வருதுன்னு தெரியல. ஆனா எனக்கு வந்து கூடயே தான் இருக்கு. இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நான் பண்ண சாதனை என்னன்னா அந்த பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணதான். இன்ன வரைக்கும் கூட இருக்காங்க. ஒரு 16 இயர்ஸா இருக்காங்க. 2009ல டெய்லியுமே வந்துட்டு ப்ராப்ளம், பிரச்சனை, அடி, கேஸ் இப்படிதான் போகும் எங்க ஸ்கூல்ல. எப்படின்னா ட்ரைனிங் டீச்சர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களோட வந்து சினிமா போயிடுவோம். ஆமா, பிரச்சனை தான் ஃபுல்லா ஸ்கூல்ல. எங்களை மாதிரி யாரும் இருக்கக்கூடாதுன்னே தனியா போர்ட்ல எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. இவங்க மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் லிஸ்ட்லயே தான் இருப்போம். இல்ல என்னோட ஹைட்டா ஒரு சார் இருப்பாரு, மேக்ஸ் சார். ஒருத்தர் ஹேண்ட் வாஷ் பண்ண போறலாம் வந்து அடிச்சுட்டு போவாரு. சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணும் போதுலாம் வந்து அடிச்சுட்டு போவாரு. அந்த ஸ்டாஃப் ரூம் வந்து கிளாஸ் பண்ணவே முடியாது. நாங்க குடிச்சு உள்ள போட்டு அடிச்சிருவாங்க. எந்த கிளாஸ்ல ஏதாச்சும் பஞ்சாயத்து நடந்தாலும் எங்களை தான் வந்து அடிப்பாங்க. ஆக்சுவலா 5:30 ஸ்கூல் முடிஞ்சிடும். ஒரு 7 மணி வரைக்கும் வச்சு அடிச்சாங்க எங்களை. அடிச்சுட்டு எங்களையே வந்துட்டு கொசுவர்த்தி வாங்கிட்டு வர சொல்றாங்க. கொசுவர்த்தி வாங்கிட்டு வரான்னு வச்சு கொசுவர்த்தி வாங்கி வச்சு பொருத்தி வச்சு அடிச்சாங்க எங்களை. அது மாதிரி கொஞ்சம் அந்த பிடிஎன்னு சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இருக்கும். அவங்களோட பொண்ணுக்கே வந்து லவ் லெட்டர் கொடுத்துட்டோம். அதுக்காக தான் அந்த சம்பவம் பண்ணாங்க. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் தான், ரொம்ப நான் வந்து ஸ்ட்ரிக்ட் கிடையாது. வீட்லயும் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட் கிடையாது. விட்டுருவாங்க. காலைல அப்பா அம்மா எழுந்தாங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க. ஈவினிங் வரதுக்கு லேட் ஆயிடும். மோஸ்ட்லி ஸ்கூல்லே தான் இருக்கும். எங்களோட இது ஃபுல்லாவே அங்கதான் இருக்கும். முன்னாடி போயிடுவோம். ஒரு வந்து 7 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவோம். திரும்ப ரிட்டர்ன் அங்கிருந்து கிளம்பும்போது 7 மணி ஆயிடும். எதுக்காக ஸ்கூல்ல இருக்கணும்னு தெரியாது. மேல போய் மாடியில ஏறினா அங்கெல்லாம் போய் உட்காந்துருப்போம். அங்கேயே சம்டைம்ஸ் வந்து தூங்கிருக்கும். ஸ்கூல்லேயே யாரும் எதுவும் வந்து கேட்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. எங்களை ஒரு 5 பேர் இருப்போம் லாஸ்ட் பெஞ்சு. எல்லாருமே அப்படிதான். நானும் அப்படிதான், என்னோட ஃப்ரெண்டும் அப்படிதான். எல்லாருமே வீட்லயும் அப்படிதான் இருக்கும், ஸ்கூல்லயும் அப்படிதான் இருக்கும். நிறைய கேசஸ் வாங்கினது தான் ஜாஸ்தி. சாதனைலாம் எதுவுமே கிடையாது. நிறைய சோதனைகள் தான். நிறைய பேருக்கு சோதனை கொடுத்துருக்கோம். போலீஸ்லாம் வந்துருக்கு ஸ்கூலுக்கு. உங்களை பாராட்டுறதுக்கா? இல்ல ஸ்ட்ரீட் லைட்டா ஒரு தடவை வந்து உடைச்சிட்டோம். அதனால